N160 ஃபுல் மாடிஃபைட் வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். என் பைக் தான் இது. இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து மான்ஸ்டர் ஒட்டிருக்கு. ஐக்கு மேலே ஐ ஸ்டிக்கரும் ஒட்டியிருக்கேன். மேலே சிவபெருமன் ஸ்டிக்கரை சொல்லதோட ஒட்டியிருக்கு. இப்போ கண்டினியூ பண்ணோம்னா அங்கே நாமமும் போட்டிருக்கேன். ரேடியேட்டர் கார்டு வந்து போட்டிருக்கு, பல்சர்னு இருக்கும். அதில் இதே கண்டினியூ பண்ணோம்னா ஸ்டிக்கர் ஃபுல்லாக வந்து ரெட் கலர். இது நான் க்ரீன் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்கேன். N160 தான் N215 ஒட்டியிருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணாதீங்க எதுவும். பேக் சைடில் கேரியர் போட்டிருக்கு, பில்லியனுக்காக கொம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு கேரியர் போட்டிருக்கேன். இது கண்டினியூ பண்ணோம்னா இது R15 டயர் அக்கரு கட் பண்ணி ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கு. நம்பர் பிளேட்டும் மேலே இருக்கிறது கீழே இறக்கி போட்டு இண்டிகேட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு டிசைனில் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது லேடிஸ்க்காக நீ ஃபுட் ரெஸ்ட்டு போட்டிருக்கு. இது ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண எடுத்தேன். இப்போ கண்டினியூ பண்ணோம்னாக்கா இது மொபைல் ஹோல்ட்ரு. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். பீட் எப்படி இருக்குன்னு சவுண்டு கேளுங்க. இன்னும் நிறைய மாடிஃபைட் பண்ணியிருக்கு, அதையும் அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். ஒரு மாதிரி வீடியோ வந்து லேக் ஆகுது. தனியாக தான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோ எப்படி எடுத்தது சரி, எப்படி இருக்குன்னு கலர் பண்ணி தெரியல. ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆகி பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. வண்டி பார்க்கறதுக்கு ஒரு ரக்கர் லுக்கில் இருக்கும். ஃபோர்க்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் ஒட்டி இருக்குது. ஃப்ரண்ட்டில் பிளாக் தான் ஃபுல்லாக, நான் அந்த கோல்டு கலரில் ஒட்டியிருக்கேன். இந்த பைக் எடுத்து ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ தான் நான் இது வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். லுக்கு பாருங்கள், சைட் லுக்கு இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கேன் பைக்கோட வியூ. சாரும் வந்து சார் எப்படி எரியுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் ஆன் பண்ணால் எரியிற மாதிரி கண்ட்ரோல் வச்சுருக்கேன். சார் இது வந்து மோக்கியோட சார் வந்து ஃபிட் பண்ணியிருக்கு. அது கண்ட்ரோல் சுவிட்சு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காரு. பேக் சைடும் இந்த இண்டிகேட்டர் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் பண்ணியிருக்க ஃபுல் மாடிஃபிட் எல்லாமே நானே பண்ணுது. மெக்கானிக்கல் எடுத்து எதுவும் பண்ணல. ஒயரிங்கு, அந்த டயர் அக்கரு, கேரியர் எல்லாமே நானாக பண்ணது தான். அதெல்லாம் இந்த நம்பர் பிளேட் சேஞ்ச் பண்ணது எல்லாம் நானாக பண்ணேன். ஸ்டிக்கர் மட்டும் கடையில் ஓட்டினது. பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணலாம். இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கும் அந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணும்போது. ஹைவேல க்ரூஸ் பண்ணும்போதெல்லாம் அசார் போட்டு போனோம்னா நல்லாயிருக்கும். எப்படின்னு சொல்லுங்கள். இந்த ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பல்பு எடுத்துகிட்டு எல்இடி போட்டிருக்கேன். பல்பு மட்டும், இண்டிகேட்டர் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணாங்க. அதை நான் சேஞ்ச் பண்ணேன். வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை. பேக் சைடில் வந்து டயரும் சேஞ்ச் பண்ணி ஃப்ரண்ட் டயரும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். 130 செக்ஷன் இது, அதை எடுத்துகிட்டு 140 போட்டிருக்கேன். எம்ஆர்எஃப் தான், ரேடியல் டயரு. நல்லா கார்னரிங்க்கெலாம் கிரிப் நல்லா இருக்குது. ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஓட்டுறதுலாம். ஃப்ரண்ட்டும் அதே போல் 100 செக்ஷன் இது. இப்போ 110 போட்டிருக்கேன். இதுவும் ரேடியல் தான், எம்ஆர்எஃப் டயர் தான். இதுவும் இந்த சைடில் பார்த்திங்கன்னா சரியாக தெரிய மாட்டேங்குது. சரி, பிளாக்காக இருக்குது வீடியோ பார்க்குற. அந்த சைடு போய்ட்டு பார்க்கலாம். தெரியும், அப்படி தான் இருக்குது. சரியாக தெரியல வீடியோவில். இருங்க எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணி காட்டுறேன். மாடு பிளர் ஆகுது, சரியாக தெரிய மாட்டேங்குது. நல்லா தெரியுதான்னு பாருங்கள்.
மட்டும் நல்லா தெரியுது பாருங்கள். 110 செக்ஷன் டயர் தான் இது. கார்னரிங் ஹை ஸ்பீட்லாம் ஓரளவு நல்லா ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்தது டிவிஎஸ் டயரு, இப்போ அதை எடுத்துகிட்டு எம்ஆர் போட்டிருக்கேன். இந்த டயர் சேஞ்ச் பண்ணி ஒரு 2000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.